நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆஸ்ட்ரோ டிப் எதை பற்றி என்றால் சனி கிரகத்தை பற்றியது. சனி கிரகத்தினை சார்ந்த ஒரு கேள்வி என்னவென்றால், சனி பெயர்ச்சி நடக்கும் பொழுதோ அல்லது சனி கிரகத்தின் அதிகாரம் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுதோ அந்த ஜாதகர் சனி என்றாலே பயப்படுகிறார்கள். அந்த ஜாதகர் பயப்படுவது இயல்புதான். மொத்தமாக சொல்லப்போனால் சனி கிரக பெயர்ச்சி என்றாலும் சரி, சனி என்ற சொல்லை கேட்டாலும் சரி, சனி என்றாலே பலருக்கும் குலை நடுங்குகிறது. அது எதனால் என்பதுதான் கேள்வி. அதற்கு பதில், சனி கிரக பெயர்ச்சி ஏற்பட்டாலும் சரி, அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் சனி தசா புக்தி அந்தரம் சூட்சுமம் இவையெல்லாம் நடக்கும் பொழுதும் சரி, சனி கிரகத்தின் பயம் அந்த ஜாதகருக்கு தேவையில்லாதது என்றே தான் சொல்லுவேன். ஏனென்றால் சனி என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் குளிர்ச்சி என்பது. அறிவியலும் சனி கிரகத்தில் பனிக்கட்டி இருப்பதை ஒப்புக்கொள்ளுகிறது. அதாவது எப்பொழுதுமே சனி கிரகம் ஒரு குளிர்ச்சியான கிரகம்தான். அந்த குளிர்ச்சியான கிரகத்தில் இப்போ நமக்கு குளிராக இருக்கும் பொழுது நம்முடைய உடலும் சரி மனமும் சரி எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஒரு தக்க ஈடுபாடு இருக்காது. காரணம், நம்மளுடைய உடலையும் மனதையும் அந்த குளிர்தன்மை ஒடுக்கிக் கொள்கிறது. அது மட்டுமல்லாமல் 9 கிரகங்களும் 12 ராசிகளையும் கடந்தே செல்கின்றன. இதில் சனி அதிகபட்சமாக ஒரு கிரகத்தை கடக்க 2.5 ஆண்டு எடுத்துக்கொள்ளுகிறது. மேலும் நமது ராசிக்கு முன் ராசியில் 2.5 ஆண்டு, பின் ராசியில் 2.5 ஆண்டு என மொத்தம் 7.5 ஆண்டு சனியின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்க வேண்டி உள்ளது. ஏனென்றால் சனி கிரகத்தின் பெயர்ச்சி ஒரு ராசிக்கு ஏற்படுகிறது என்றால் 7.5 வருடம் அந்த சனி கிரகத்தின் கட்டுப்பாட்டில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனாலும் மற்ற கிரகங்களின் நல்ல பார்வையினால் சனி கிரகத்தின் தேவையில்லாத கஷ்டமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை மற்ற கிரகங்களின் நல்ல பார்வையால் சனி பகவான் தான் கொடுக்கும் கஷ்டத்தை குறைத்து கொள்வார். அது மட்டுமல்லாமல் இந்த காலத்தில், அதாவது சனி கிரகம் பெயர்ச்சி அடையும் காலத்தில் துன்பம் ஏற்பட சனி பகவான் காரணமில்லை. ஏனென்றால் நாம் பல பிறவிகளில் செய்த பாவமே காரணமாக வருகிறது. சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான். அவர் நாம் செய்த நன்மையையும் நன்மை அல்லாததையும் எடுத்து காட்டுகிறார். எனவேதான் துலாம் ராசியில் சனி உச்சமடைகிறார். அவர்தான் எடை போடுகிறார். நீ செய்த பாவம் இவ்வளவு, நீ செய்த புண்ணியம் இவ்வளவு. புண்ணியம் அதிகமாக இருந்தால் இந்த பூமியில் நன்மை அனுபவிப்போம். புண்ணியமும் பாவமும் சமமாக இருந்தால் நம் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். பாவம் ஜாஸ்தியாக இருந்தால் துன்பங்களும் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் பாவம் ஜாஸ்தியாக இருக்கிறது, அதனால் துன்பம் ஜாஸ்தியாக இருக்கிறது என்று பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் இந்த சனி பகவான் நமக்கு எந்த பயத்தையும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. நாம் செய்த முன்வினை காரணமே நம்முடைய துன்பத்திற்கு காரணம் என்று இந்த கருத்தை புரிந்து கொண்டால் யாரும் குலை நடுங்க தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. ஆனாலும் 7.5 ஆண்டு முடிந்த பின்பு, அதாவது துன்பம் தீர்ந்த பிறகு
செனியை போல் அள்ளி தருபவர் யாருமில்லை. திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் சிவனையும் அங்குள்ள சனீஸ்வர பகவானையும் தரிசித்தால் நிச்சயம் நமக்கு நன்மையே கிடைக்கும். நாம் செய்த பாவம் விலகி புண்ணியம் அதிகரிக்கும். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ராமிக்கா.